கிராமத்துல அங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மகள் இருந்தா. அந்த பிள்ளைக்கு 16 வயசு, நல்ல அன்பாய் வளர்க்கப்பட்ட பிள்ளை. 16 வயசுல அவளுக்கு இன்னொருவனுடைய தொடர்பு கிடைக்கிறது. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சொல்லி பாக்குறாங்க, வேண்டாமா, இது நல்லது இல்லமா, இவ படிக்கிற வயசு இல்ல இல்ல இல்ல, எனக்கு இந்த அன்புதான் வேணும் சொல்லி பெற்றோருடைய உறவை துண்டித்து விட்டு போயிட்டான். அவன் ரொம்ப மோசமானவன். அவன் இந்த பிள்ளைய ரொம்ப தப்பா யூஸ் பண்ணி கடைசியில என்னாச்சு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு சரீரத்துல பலவிதமான வியாதிகள் வர ஆரம்பிச்சு, இந்த பிள்ளைய வச்சு நீ எந்த யோசனை இல்லைன்னு தெரிஞ்சு அந்த பிள்ளைய விட்டுட்டு போயிட்டான். நினைச்சா நான் ஒரு லெட்டர் எழுத போறேன், அந்த லெட்டரை எங்க அப்பா அனுப்ப போறேன். அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தானா, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நாங்க வந்து நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சான்ஸ் நான் கேட்கிறேன், ஒரு வெள்ளை கொடியோ அல்லது ஒரு வெள்ளை துணியோ நீங்க கட்டி வச்சுட்டீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த பஸ்ல இருந்து இறங்கி வருவேன். அப்படி இல்லைன்னா நீங்க அக்செப்ட் பண்ணல, அந்த பஸ்ல இருந்து இறங்கவே மாட்டேன், நான் அப்படியே போயிருவேன்பா அப்படி சொல்லிட்டு லெட்டர் எழுதுறான். அந்த மரம் கிட்ட பஸ் வருது. அந்த மரத்துக்கு பக்கத்துல வரும்போது பார்த்தா நிறைய வெள்ளை துணி. இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம இறங்கிட்டா. இறங்குனதும் ஓடி போய் இவளை கட்டி பிடிக்கிறாரு. இவ கேட்கிற அந்த இடத்துல இருந்து, அப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு துணி தானே கட்ட சொன்னேன், நீங்க ஏமா ஃபுல்லா கட்டினீங்கன்னு கேட்கும் போது அந்த அப்பா சொன்ன வார்த்தை, நான் ஒரு துணி கட்டி ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டேன்னா, அதனாலதான் என் இருக்கிற மொத்த வெள்ள துணியையும் கட்டி வச்சுட்டேன், எனக்கு நீ வேணும், நான் மிஸ் பண்ண விரும்பல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பல பக்கம் திரும்பினோம், எல்லா பக்கத்துலயும் அவர் நின்னதுனாலதான் ஏதோ ஒரு பக்கத்துல நம்ம அவரை பார்த்து ஹல்லேலூயா நம்ம எல்லாம் சரியான திசையை நோக்கி பயணித்து இங்க வந்தவங்க நினைக்கிறீங்க. எல்லா பக்கத்துலயும் வந்து நின்னுட்டா, எல்லா பக்கத்துலயும். ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் ஏண்டவரே அங்கேனா, ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டேனா, எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, என் தேவனை பிள்ளையாக்கினது எனக்கு பாராட்டின கிருபை என்று நான் சொல்லுவேன். என் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் எனக்கு செய்ய வேண்டியதை என்னையா தேடினி